ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இவன் பேர் மகாதேவன் வச்சுருக்கேங்க. நம்ம எம்எஸ் நகரில் மூக்கில் பயங்கரமான வீக்கத்தோடு நம்ம செந்தில் சார் ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா, அவன் தாங்க. ஆஸ்பத்திரியில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சுங்க. இவனுக்கு கேன்சர் தான். கிட்டத்தட்ட நம்ம பவானியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்ரீதேவி பாப்பா மாதிரி தான். ஆனால் இவன் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரீட்மெண்ட்டு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு ஒரு நாள் இவன் போர்டிங்கிலே இருந்தாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால போய் அவனை எடுத்துகிட்டு வர முடியலை. பட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுருந்தேன். நேற்று நைட்டு நம்ம கோச் பாலா சார்கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருந்தேன். அவர் கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் நம்ம விருச்சம் இல்லத்தில் விட்டுட்டு போனாருங்க. வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பிடிச்சி கொடுக்கும்போது நான் இருந்தேன். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அதுக்கப்புறம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை பயத்தில். மெடிசன்ஸ் எல்லாமே கொண்டாந்து கொடுத்துட்டு போனார். இவனுக்கு 5 நாள் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வழக்கம் போல் தாங்க, எனக்கு பண உதவி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை நான் நிறைய எடுத்து பார்த்துருவேங்க. நிறைய பிள்ளைங்க அடிபடுறாங்க, நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க. சுடுதண்ணி ஊற்றுறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆசிட்டெல்லாம் ஊற்றிருக்காங்க. இந்த பிள்ளைங்க இந்த ஒரு வாய் சோத்துக்காக என்ன கஷ்டப்படுதுங்க. கடவுள் ஏன் இந்த பிள்ளைங்களை இந்த உலகத்தில் படைச்சார்? இந்த மனித மிருகங்கிட்ட ஏன் இந்த மிருகங்கிட்ட இதை படைச்சாருன்னே தெரிலங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா? எத்தனை நாள் ஆகும் தெரியுங்களா? இவன்லாம் இன்னும் எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. ஒருவேளை இவன் பொழைப்பானா என்னான்னு தெரியல. அப்படிலாம் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு நிமிஷம் உயிரை பணையை வச்சு பார்த்துட்ருக்குறோங்க. அங்கே ஒரு நாள் சாப்பிட்லைங்கனால பால் கொஞ்சம் வச்சேன், நல்லா குடித்தான். காலையில் எழுந்திரிச்சு பிஸ்கட்லாம் போட்டேன், சாப்பிட்டான். அப்புறம் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். ஃபஸ்ட் நான் ஒரு நாள் எப்போவுமே கட்டி வைப்பேங்க. இவனுக்கு முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்க. தேங்க்யூ.